இன்னைக்கு வந்து வாழைப்பழ பஜ்ஜி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கூடயே 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இதுல கொஞ்சமா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஆப்பு சோடா தான் இது. அதுக்கு பிறகு கொஞ்சமா எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒன்று எல்லா இடம் ஆகுற மாதிரி அதை வந்து கலக்கி வச்சுட்டு இதில் நாம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை ஆட் பண்ணணும். தண்ணியை வந்து அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி அதை கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப வந்து மாவு ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம இருக்கு. இது கரெக்டான பதம் தான். அப்புறமா எடுத்து வச்சிருக்க பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த தோலையெல்லாம் நீக்கிடணும். நான் வந்து எடுத்திருக்க பழம் வந்து ரொம்ப கட்டி இல்லாம ரொம்ப மெலிசும் இல்லாம மீடியமான ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால வந்து நான் வந்து இதை 2ஆ தான் ஸ்லைஸ் பண்றேன். நீங்க ரொம்ப கூட தின்னா இருக்கிறத எடுத்தீங்கன்னா 3ஆவும் ஸ்லைஸ் பண்ணலாம். நீளமா இருந்துச்சுன்னா அதை வந்து இடையில இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்தாலும் ஓகே தான். கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அந்த மாவுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பனானா பீஸை எடுத்து அதில் ஃபுல்லு முங்குற அளவுக்கு டிப் பண்ணி அந்த மாவு ஃபுல்லும் அந்த பனானால கோட் ஆகிருக்கணும். அப்புறமா அதை அந்த ஆயிலில் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம மீதி இருக்கும் இல்லையா பீசஸ், எல்லா பீஸையும் இதை மாதிரி போட்டு அதில் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். திரும்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து திருப்பி போடணும். ஒரு சைட்லேருந்து மறுபக்கம் குக் ஆகுறதுக்காக அது நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, கொஞ்சம் நேரம் போதும். அது வந்து சீக்கிரமாகவே இது வந்து ரெடி ஆயிரும். இந்த வாழைப்பழ பஜ்ஜி இருக்கு இல்லையா, அதை ஈவினிங் வந்து நம்ம டீக்கு கூட எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் வந்து இதை ரொம்ப விரும்புவாங்க. இப்போ வந்து அழகாக ரெடி ஆயிட்டு இந்த பார்த்தாலே தெரியுது அந்த மேலே இருக்க கோட்டிங் எல்லாம் ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.